என்னடா வித்தியாசமான டைட்டிலாக இருக்கே அப்படின்ட்டு. நிஜமாலே இது உங்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம வேண்டுறது நம்மளுக்கு நடக்கலை, இல்லை கொஞ்சம் நாள் ஆகுது, வருடக்கணக்கில் ஆகுதுன்றப்போ அவங்க வேண்டுறாங்க, அது நடந்துடுது. யாராவது எதெல்லாம் கேட்டால் உடனே கிடச்சிடுது, ஆனால் நான் கேட்டால் மட்டும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம கேட்குறது தேவனுக்கு பிரியமா இல்லையா, இல்லை நம்ம வேண்டுறது தப்பானதா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நியாயமான விஷயத்துக்காக தான் வேண்டுவோம். அதாவது எனக்கு பொருளோ சொத்தோ அதெல்லாம் நம்ம கேட்காம, நான் எனக்கு ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியம் வேணும், அதுக்கப்புறம் திருமண காரியமாக இருந்தால் எனக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பேர், வீடு, அப்புறம் குழந்தைகளின் படிப்பு, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் தகுதியானதை நம்ம வேண்டியிருப்போம். ஆனால் நம்ம சோர்ந்து போயிடுவோம், ஏன்னா இது கிடைக்கல, இன்னும் நடக்கலை அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய வேண்டுதல் தாமதமாகுதுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். என்னடா சந்தோஷம் எப்படி பட முடியும், தாமதமானால் யாரா சந்தோஷப்பட முடியுமான்னு கேட்டால் அதுதான் உண்மை. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம குழந்தையாக இருக்கும்போது, அதாவது நம்ம தாயின் கருவிலே நம்மளை தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு, பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறாரு. அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு தேவையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம பிறக்கும் பொழுதே அதை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைவேற்ற அந்தந்த காலத்திட்டத்தை வைத்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு குழந்தையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசில் நம்ம என்ன கேட்போம், நம்ம விளையாட்டு சாமான் கேட்போம், இல்லைன்னா சாப்பிட்ற பொருள் கேட்போம், அது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் அந்தந்த வயதில் அந்தந்த காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நம்ம யோசனைகளுக்கு முன் நம்ம வாயில், நம்ம மனசில் ஒரு விஷயம் உருவாகி அது வாயில் வெளிப்படுவதற்கு முன்னே என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் அறிந்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம எதை கேட்கணும் முதற்கொண்டு அவர் தான் நம்மளுக்கு அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்குறாரு. அந்தந்த வயதில் நம்ம கேட்குறோம், நம்ம நினச்சின்னு இருக்கோம், நம்ம வேண்டுறோம், அதனால தான் கிடைக்கிது அப்படின்ட்டு இல்லை. ஆனால் உண்மையை சொல்லணும்னா தேவன் அந்தந்த திட்டத்தை அந்தந்த காலங்களில் நிறைவேற்றினே வராரு. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆகபூக் 2ஆம் அதிகாரம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அதாவது நம்ம நினச்சின்னு இருக்கிறோம், என்ன பண்ணிட்டாரு, நம்ம வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க போகிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தாமதமான உடனே நம்ம அதை வேணுனதை இன்னும் கிடைக்கலைன்னு நினச்சி சோர்ந்து போயிடுறோம். ஆனால் என்ன விஷயம்னா, தேவனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயந்தான். ஒன்று சிறந்தது, இன்னொன்று நிரந்தரமானது. அது நம்ம கேட்குற ஒரு வேண்டுதல் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப சிறந்ததாகவும் இருக்கணும், என் மகளுக்கு நிரந்தரமாகவும் இருக்கணும்னு யோசித்து ஒரு விஷயத்தையும் அவ்வளவு நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால தான் நான் உங்கள் வேண்டுதல் தாமதமானால் சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்டதுக்கும் அதிகமாக செய்கிறதுக்கு தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வேண்டுதல் எல்லாமே நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம தேவை என்னன்னு நம்மளை விட தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பாரு, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவருடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அதுக்குள்ளே எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லி நம்ம போராடி ஜெபித்து என்ன பண்ணிடுவோம், அதை வாங்கிப்போம். அவரும் கொடுத்துருவாரு. நம்ம கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கும்பொழுது என்ன ஆகும், அதுக்கு நிறைய நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் வரும். நம்ம வீட்டில் இருக்கவங்க மூலியமாகவும் இல்லை மற்றவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் வரும். அதெல்லாம் தேவன் நம்மக்கிட்ட டைரெக்டாக சொல்ல போகிறதில்ல. அப்படி வரும்போது அந்த அட்வைஸை நம்ம என்ன பண்ண மாட்டோம், காது கொடுத்தே கேட்க மாட்டோம். எப்படியாவது ஜெபிச்சாவது போராடியாவது அதை நம்ம வாங்கிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்ம தேவன் எதுவுமே சிறந்ததாக கொடுப்பாருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். சரிங்களா? இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வேண்டுறதை
நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு, தேவன் எனக்கு கொடுத்துட்டாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிலீவ் பண்ணணும். நம்ம வேண்டும் போது கூட ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்களா, எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு நம்ம கேட்குறோமா, அடுத்த வாட்டியும் அதே கேட்குறோம். அதுதான் நான் வேணான்றேன். இப்போ ஒரு வாட்டி நம்ம தேவன் வந்து அவர் என்ன ஒரு தடவை கேட்டுட்டு மறந்துடுற தேவனா, நம்ம திருப்பி திருப்பி அந்த ஒரு விஷயத்தையும் திருப்பி திருப்பி கேட்கணும் இருக்கிறதுனால, அதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்களா, அவ்வளோதான், அதோடு அந்த அந்த இதுவை விட்டுருங்க, ஹாப்பியாக இருங்க. அதுக்கு அடுத்த தடவை கேட்குறப்போ சந்தோஷத்தோட நீங்கள் கேட்டது நடந்துடுச்சுன்னு சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ தான் வந்து நம்ம தேவனை நம்ம உண்மையாக நேசிக்கிறோம், அவர் எனக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நம்ம அவருக்கு வெளிப்படுத்துகிறோம். அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அது தாமதம் ஆகுறப்போ நம்ம சந்தோஷப்பட்டு அது கிடைச்சிடுச்சுன்னு நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கிறப்போ அது விரைவில் சீக்கிரத்தில் நம்ம கிட்ட நான் வந்து சேர்றதா இருக்கிறது. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை என் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் வரும். உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வேத வசனத்தின் மூலிமா அடுத்த நம்ம பார்க்கலாம்.